ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வந்து லைக் போடுங்க. வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸில் தான் வந்து அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாமே வந்து எனக்கு தெரியும். அண்ட் வந்து என்னோடய டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அன்கட் சீனுக்குன்னு தனியாக ஒரு டெலகிராம் சேனல் லிங்க் வச்சுருக்கேன். அண்ட் வந்து புதுசாக சரி எஃப்எஃப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவும் தனியாக ஒரு டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது ரெண்டோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் என்னோடய இன்ஸ்டா ஐடியும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் வந்து நான் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி போடுவேன். அண்ட் வந்து என்னோடய எடிட்ஸ் சேனலில் வந்து புதுசாக ஒரு ஒன் ஷாட்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் அங்கேயும் போய் பாருங்கள். பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக் போடுங்கடா ஃபிக்ஸிஸ். ஓகேவா? அண்ட் வந்து நாம் இன்றைக்கி டேங்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்து ரெக்வஸ்டட் ஒன் ஷாட். ஸ்மைலிங் 121 அப்படின்ற ஐடியிலேருந்து அவங்க வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. புதுசு லைக் வந்து புது சப்ஸ்கிரைபரு எனக்கு வந்து வேணும், லைக் இன்றைக்கி டிசம்பர் 2 அன்னைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது. ஹோப் அவங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்டோரி வந்து அவங்களே தான் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அன்லவிங் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட். ஓகேவா? இதுதான் ஸ்டோரியோட டைட்டில். ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஸ்டோரிக்குள்ளார போய் பார்க்கலாம்டா ஃபிக்ஸீஸ். அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க, அன்லவிங் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட். ஸோ இதுதான் வந்து டைட்டில். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் வந்து இதுதான் டைட்டில். ஓகே, ஸோ நம்ம டேரெக்டாக மீதியெல்லாம் வந்து இன்ட்ரோ இதெல்லாமே வந்து ஸ்டோரிக்குள்ளே போக போக பார்த்துக்கலாம். நீங்கள் தான் லைக் வந்து எந்திரிச்சு டைம் பார்க்குறீங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ வேகமாக எந்திரிச்சிட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிச்சனுக்கு போய் குக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. லைக் வந்து டைம் ஆகிடுச்சு, சீக்கிரமாக வந்து குக் பண்ணிட்டு ரெடி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வந்து ஃபஸ்ட்டாக வந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ குக் பண்ணும்போது சுட்டுக்கிறது, கையில் வந்து கட் பண்ணும்போது லைக் இதாகிடுறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. பட் ஆனால் நீங்கள் எதையுமே கண்டுக்கல. நீங்கள் வந்து வேகமாக வந்து எல்லாம் குக் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் குளிக்க தான் வந்து போயிட்டுருக்கு. குளிச்சுட்டு லைக் வந்து வரீங்க. தேங்க அப்போ தான் வந்து எந்திரிச்சு உட்காந்துருப்பார். எந்திரிச்சு அவர் பார்த்ததுமே வந்து நீங்கள் வந்து இப்படி நின்றுட்டுருக்கிற காட்சி தான் அவர் கண்ணுக்கு தெரியுது. அது பார்த்ததுமே அவருக்கு வந்து செம்ம காண்டாகுது. கத்துறாரு, அறிவில்லை உனக்கு, இப்படி தான் வந்து நின்றுட்டுருப்பியா? என்ன இந்த மாதிரி வந்து நின்னா அப்படியே வந்து உன்னை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணி ஹக் பண்ணி எல்லா கர்மமும் பண்ண வந்து நினைப்பா உனக்கு? அறிவில்லை கொஞ்சமாச்சும்? என்னத்தான் உன்னத்தெல்லாம் சொல்லி வளர்த்தாங்க தரச்ச. காலங்காத்தால எந்திரிச்ச உடனே இந்த கன்றாவே தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. போய் தொலை இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்களும் வந்து வேகமாக அங்கேருந்து க்ளாசட் ரூமுக்கு போயிடுறீங்க. அப்போ தான் வந்து டீக்கு பக்கத்தில் படுத்துருந்த குட்டியான ஒரு பேபி கேர்ள் தான் வந்து எந்திரிக்கிறாங்க. அவங்களோட பேர் வந்து ஹீமாவாரி. ஸோ ஹீமாவாரி வந்து எந்திரிக்கிறாங்க. அப்பா, ஏன்பா கத்திட்டே இருக்கேன், எனக்கு தூக்கமாக வருது, நீ தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கேப்பா. அச்சோ சாரிடா செல்லம், சாரி தூங்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா எல்லாம் வந்து இந்த வீட்டில் இருக்காளே ஒருத்தி, அவளால் தான். ஏப்பா நீ அம்மாவை திட்டிகிட்டே இருக்கே, அம்மா பாவம் இல்லைப்பா அப்படின்ட்டு பேபி சொல்லுது. நீ வா, நம்ம 2 பேர் சேர்ந்து குளிக்கலாம். நீங்களும் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்கூலுக்கு போக போகிறீங்கள? ஸ்கூல் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் வந்து ஹீமாவரி எல்லாம் குளிப்பாட்டி க்யூட்டாக வந்து ரெடி பண்ணி விடுறாரு. ஸோ டயாங் தான் வந்து பேபி ஃபுல்லுமே வந்து எல்லாத்தையுமே வந்து அவர் தான் பண்ணுவார். உங்களை வந்து கிட்ட சேர்த்துக்கவே மாட்டார். ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போவும் நடக்குது. க்யூட்டாக ரெடி பண்ணிவிட்டு பேபிக்கு தலை சீவுறதா இருந்தாலும் சரி, குட்டி எந்த ட்ரெஸ்ஸு போடுறது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து அவர் தான் வந்து செலக்ட் பண்ணி போட்டு விடுவார். அண்ட் அதே மாதிரி அவரும் ரெடி ஆகிட்டு
இப்போ வந்து கீழே வராரு. நீங்கள் ஆல்ரெடி வந்து எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு கீழே தான் இருக்கீங்க. உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். அங்கே வந்ததுமே வந்து நீங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணிவிட்டு சரி குழந்தைக்கு ஃபீட் பண்ணலான்ட்டு ஆசையாக போகும்போது என்ன ஆகுதுன்னா டேங் வந்து ஹீமாவரியை தூக்கி அவர் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நான் உனக்கு ஃபீட் பண்ணிட்டு சொல்லும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேபியும் வந்து அவருக்கு ஃபீட் பண்ணிட்டு அவரும் வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. சுத்தமாக உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து கண்டுக்கவே இல்லை. நீங்களும் வந்து எப்போவும் நடக்கிற விஷயம் தானே அப்படின்ட்டு நீங்களும் வந்து சாப்பிட்டுட்டு டயாங் வந்து பேபிக்கு வந்து சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. பேபி எல்லாம் வந்து ஃபுல்லாக கரெக்டாக ரெடி பண்ணிட்டு வாட்ரு பாட்டில் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு நீங்கள் பக்காவாக வச்சுருக்கீங்க. டயாங்கும் வந்து பேபியை கூட்டிகிட்டு பேபியோட பேக்கையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. உங்களுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு எதுவுமே இல்லை, பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. நீங்களா எப்போதான் இதெல்லாம் மாறுமோ சே, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பேசாமல் எங்கேயாவது போயிடலாமான்ட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து நீங்கள் கிளம்பி காலேஜுக்கு போயிட்டுருக்கீங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி இந்த லைஃபுக்குள்ளாரெலாம் வந்தீங்க, என்ன நடக்குது அப்படின்ற எல்லாமே வந்து நீங்கள் வந்து ரீகால் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி டயான் வந்து வேற ஒரு பொண்ணு லைக் வந்து ரொம்ப வந்து அவருக்கு வேறு பொண்ணு தான் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும். ஸோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம். அது வந்து யார் அப்படின்னா வந்து சுஜி. ஸோ அந்த பொண்ணு பேர் வந்து சுஜி. ஸோ அவங்களும் டயாங்க ரொம்பவே லவ் பண்ணி இருந்திருப்பாங்க. பட் ஆனால் அவங்க வீட்டில் வந்து லைக் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. ஸோ ஏன் அப்படின்னா வந்து அவங்க ஸ்டேட்டஸ் பார்க்குற டைப்பு. ஸோ அதனால் வந்து அவங்க ஸ்டேட்டஸ்க்கு இல்லை அப்படின்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா டயாங்கோட ஃபேமிலிக்கு வந்து சுஜியை பிடிக்கவே இல்லை. ஸோ டயாங்கோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஃப்ரெண்டோட பொண்ணு தான் நீங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அவரை கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. ஸோ கல்யாணம் பண்ண அப்புறம் எப்படிட்றா குழந்த பிடிக்காம அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும் சார். நான் வந்து சொல்கிறேன். டயாங்க் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு, இந்த கல்யாணத்தில் வந்து உனக்கு இஷ்டம் இல்லை பிடிக்கல அப்படின்னு சொல்லிடு, நான் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு டயாங் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லி இருந்திருப்பாரு. பட் ஆனால் உங்களுக்கு டயாங்னா ரொம்பவே பிடிக்கும். க்ரஷ்ஷுன்னே சொல்லிக்கலாம், ஒன் சைடட் லவ்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களை வந்து டயாங்கை வந்து விடுறதுக்கு வந்து மனசு வரல. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. டயாங் அவ்வளோ சொல்லியும் நீங்கள் அதை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ கோவம். அதுங்காட்டும் இல்லாமல் ரொம்பவும் வெறுப்பும் வந்து உங்களுக்கு மேலே வந்துருச்சு. ஸோ லைக் மேரேஜ் நைட் அந்த ஃபர்ஸ்ட் நைட்டு என்ன ஆகும் அப்படின்னா டயாங்கோட அம்மா என்ன பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ பால் கொண்டு போகிற பழக்கம் இருக்குல்ல, ஸோ பாலில் வந்து டேப்லெட்டை மிக்ஸ் பண்ணிடுறாங்க. அது என்ன டேப்லெட்டுன்னு உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும். ஸோ டேப்லெட்டை மிக்ஸ் பண்ணி தான் வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க. அதை வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. டயாங்கோ வந்து அந்த பாலை குடிக்கிறாரு. அவருக்கு வந்து நார்மலாக பால் தானே அப்படின்ட்டு வந்து அவருக்கு எதுவுமே இல்லை. ஸோ நைட்டு வந்து என்னென்னலாம் நடக்குமோ அதெல்லாமே வந்து நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. அப்போ தான் அவருக்கு வந்து புரியுது, லைக் வந்து இவ தான் வந்து ஏதோ பண்ணியிருக்கா, இல்லைன்னா இவ்வளோ தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து டயாங்க் இருக்குது. அப்போது அந்த வெறுப்பு வந்து இன்னமும் அதிகமாகுது. அப்போ ஸ்டார்ட் ஆனது தான் உங்களை ரொம்பவும் வெறுக்கிறாரு. லைக் திட்டுறது, ரொம்ப மோசமாக திட்டுறது, மென்டலாகவும் சில சமயத்தில் வந்து ரொம்ப கோவம் சின்ன அடிக்கிறதும் வந்து நடக்கும். இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் வந்து அவங்க கூட வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஸோ குழந்தையும் பிறக்குது. குழந்தைக்கு வந்து லைக் வந்து ஹிமவரி அப்படின்னு தான் பேர் வச்சுருப்பாரு. ஸோ அவருக்கு வந்து குழந்த பிறந்ததுல இருந்து ஜஸ்ட் ஃபீடிங்க்கு மட்டும்தான் உங்களை வந்து வச்சுருப்பாரு தவிர வேறு எதுக்குமே கிடையாது. உங்களை கேர் பண்ணுறது கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளவோ சொல்லுவாங்க, ஆனால் அவர் கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டார். அந்த மாதிரியான லைஃப்பில் தான் வந்து இது எல்லாமே நீங்கள் ரீகால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. இப்போ வந்து காலேஜுக்கும் ரீச் ஆகிடுறீங்க. நீங்கள் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. சுத்தமாக வந்து லைக் வந்து போகிறோம் படிக்கிறோம் அந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டுருக்கு. காலேஜுக்கு வரத்துக்கு நீங்கள் லேட் ஆயிடுச்சு. ஸோ டயாங்கோட கிளாஸ் தான் அப்போது நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வரீங்க, ஐயோ இவனோட கிளாஸ்லையாவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. சார் அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிடுறீங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா நீங்கள் டைமை செக் பண்ணுறாரு. அறிவுங்கிறது இல்லை, காலேஜுக்கு என்னத்தை பண்ணுறதுக்கு வர, புடுங்கிறதுக்கு வரியா? காலேஜுக்கு டைமுக்குன்னு வரணுன்ற கொஞ்சம் கூட சென்ஸ் கிடையாது உனக்கு. அறிவுன்றதில்ல.
அப்படின்ற மாதிரி தான் செம்மையாக திட்டுறாரு எல்லார் முன்னாடியும். வெளியிலே நில்லு, என் கிளாஸ்குள்ளே வராத, இந்த மாதிரி இர்ரு ரெஸ்பான்சிபிள் டிசிப்ளின் இல்லாத டைமிங் மேனேஜ் பண்ணாத எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் என் கிளாஸுக்கு தேவையே இல்லை, வெளியிலே நில்லு அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ உள்ளார வந்து டெஸ்ட்டு நடந்துட்டுருக்கு. லைக் வந்து அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் எழுதலை, எழுதுறதுக்கு டயாங்கும் விடலை. ஸோ அப்படியே கிளாஸும் முடியுது. டயாங்கு கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறாரு. நீங்கள் வந்து கிளாஸுக்கு போய் உட்காடுறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸு வந்து லைக் யார் அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரெலாம் இருக்காங்க ஸோ அவங்கள வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு தான் கேட்குறாங்க, ஏன்டி லேட்டு, சீக்கிரமாக வந்திருக்க வேண்டியதான், ஆல்ரெடி அந்த ப்ரொஃபஸரு கத்துன்னு கத்துவான், அது நீனா இன்னமும் ஏற்றி கத்துவான், கரெக்ட் டைமுக்கு வந்திருக்க வேண்டியதானடி அப்படின்னு உங்கள் ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட, ஆமாண்டி ஏன்டி இப்படி பண்ணுற, என்னடி ஆச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க. நானா வேணும்ட்டேவா பண்ணேன், டிராஃபிக் ஆகிருச்சு, சீக்கிரமாக கிளம்பியிருக்க வேண்டியதானே, இப்போ பாரு இந்த எக்ஸாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு, இதில் வந்து மார்க் இருக்குன்னா என்ன ஆக போதோ தெரில, பேசாமல் அந்த ஆள்கிட்ட போய் கேளு கெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தினமும் இந்த ஆள் கூட போராடுது, அது ஒன்று மட்டும்தான் பண்ணலை, இப்போ அதுவும் வேறு பண்ணணுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் ப்ரொஃபஸரும் வந்து வராங்க. ஸோ புதுசாக ஜாயின் ஆகிருக்கிறாங்க. அவங்க வந்து யார் அப்படின்னா வந்து சுஜி தான். அவங்க வந்து ஃபஸ்ட்டு யாருன்னே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ரோ பண்ணி அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு தெரியுது, அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியுது இது யார் அப்படின்னு சொல்லிட்டு, தேங்கோட எக்ஸ் லவ்வர் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு பயமாயிருச்சு, எப்படி இவன் கூட போயிடுவானோ, திரும்ப 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்களோ, நம்மளோட லைஃப் போயிடுமோ அப்படின்ற மாதிரியான பயம் உங்களுக்குள்ள ரொம்ப வர ஆரம்பிக்குது. உங்களுக்கு லைக் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு சோகமாக இருக்குது, ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. லைக் வந்து கஷ்டத்தை விட ரொம்பவும் பயமாக இருக்குது, எங்கே டைம் விட்டுட்டு போயிடுவானோ, குழந்தையும் எடுத்துகிட்டு போயிடுவானோ அப்படின்ற அவ்வளோ பயம் இருக்குது. உங்களால் அதில் கிளாஸில் வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ணவே முடியலை. அப்படியே தான் இந்த கிளாஸ் அந்த இது வரைக்குமே போகுது. லைக் இப்போ டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் பார்க்குறீங்க லைக் காரிடாரில் வந்து சும்மா போகும்போது லைக் தூரத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, டயாங்கும் சுஜியும் வந்து நின்று லைக் சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறீங்க. அவ்வளோதான், உங்களுக்கு மனசே இல்லை. சுத்தமாக வந்து என்றைக்காவது ஒரு நாள் உங்களை ஏற்றுக்குவோம் அப்படின்ற அந்த ஹோப் வந்து இப்போ சுத்தமாக உடைஞ்சே போச்சு. அவங்களுக்கு ரொம்பவும் பயமாக இருக்குது. டயாங் எங்கேயாவது வந்து கடத்திட்டு போயிடணும், அவனை சந்திக்கவே கூடக்கூடாது, அந்த மாதிரியான தாட்ஸ்லாம் நிறையவே வந்துட்டுருக்கு. பயமாகவும் இருக்குது, என்ன ஆகுமா அவ்வளோதானே என் லைஃப் அப்படின்ற அவ்வளோ பயம் வந்து உங்களுக்குள்ளார இருக்குது. ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே தான் போகிறாங்க. இப்படியே தான் வந்து ஃபியூ டேஸும் போகுது. டயாங் வந்து வீட்டில் வந்து இப்போல்லாம் வந்து அதிகமாக ஃபோனை யூஸ் பண்ணுறாரு. பேபிக்கிட்ட விளையாடிட்டு இருக்கும்போதும் வந்து அவ்வளோ வந்து ஸ்மைலிங்காக வந்து பேசுகிறது இதெல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கு. இவ்வளோ வருஷத்தில் அவர் பண்ணாததை வந்து இப்போ அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதையெல்லாம் பார்க்க பார்க்க உங்களுக்கு ரொம்பவும் பயமாகுது. அப்படி யார்கிட்ட வந்து இவன் இப்படி சிரித்து பேசிக்கிட்டு இருக்க, ஒருவேளை சுஜியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டயாங் இல்லாத டைமில் வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. அப்போ சுஜிக்கிட்ட வந்து மெசேஜ் அந்த சேட் எல்லாமே பார்க்குறீங்க. அது எல்லாமே பார்க்கும்போது அவருக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது, டியர்ஸ் எல்லாம் வழியுது. அப்போ டயாங் அதை பார்த்துட்றாரு, லைக் வந்து ஃபோன் எடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வேகமாக வந்து லைக் உங்கள் பின்னாடி தான் வந்துட்டு, அறிவில்லை உனக்கு, அடுத்து உங்கள் ஃபோனை எடுத்து பார்க்குற வெக்கங்கெட்டவளே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அந்த ஃபோனை பிடிங்கிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அவ்வளோதான், அன்னைக்கு ஃபுல்லும் நீங்கள் வந்து அந்த ரூம்லேருந்து வெளியில் வரவே இல்லை. டயாங்கும் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை உங்களை. நீங்கள் ரொம்பவும் வந்து சோகமாக தான் இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. டயாங் ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக வந்து காலேஜ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, நோட்டீஸ் பண்ணுறீங்க, இவ்வளோ அழகாக இவ்வளோ இது வரைக்கும் அவன் ட்ரெஸ் பண்ணதுக்கும் இன்றைக்கி அவன் ட்ரெஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸாக இருக்குது. மாமா அவருக்கு அப்படியே மூடு அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு, ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு, கோல்டாக தான் உங்களை பார்க்குறாரு. என்ன எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கூப்பிடாதுன்னு சொல்லிட்டு, எரிச்சல் ஆகுது எனக்கு. சாரி சாரி சார், என்ன வேணும் உனக்கு? இல்லை சார், ரொம்ப ஹாப்பியாக கிளம்பி. ஏன் நான் ஹாப்பியாக கிளம்பக்கூடாதா?
ஆ வந்துட்டா இன்னொன்ட்டு விட்டுக்கிட்டு எனக்கு வாயில தான் வந்துடும், ஒழுங்கா போயிடுங்க இருந்து, சந்தோஷமா நான் இருக்கிறது உனக்கு பொறுக்காதே, வந்துருவி அப்படியே. ச்சே, எப்போதான் இந்த சனி என் வாழ்க்கையை விட்டு போகுமோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவர் வந்து பேபியை வந்து கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. எங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவும் இதாக இருக்குது. ஸோ வந்து அப்படியே அதே சோகத்தோடையே தான் வந்து காலேஜுக்கும் வந்து போகிறீங்க. பட் ஆனால் டேன் காலேஜுக்கு வரவே இல்லை. எங்கே போனேன், இவன் காலேஜுக்கு வரவே இல்லை. லைக் அந்த காலேஜில் வந்து சுஜியும் வந்து அங்கே இல்லை. ஸோ 2 பேருமே இல்லாத போது ஒருவேளை 2 பேருமே வந்து பேச்சப் ஆகியிருப்பாங்களோ அப்படின்ட்டு அவ்வளோ பயமாக இருக்குது. உங்களுக்கு காலேஜில் வந்து இருக்கவே முடியல. வீட்டுக்கு போயிடுறீங்க. லைக் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, உங்களுக்குள்ளாரே ஒரு சினாரியோ வந்து க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. 2 பேருமே வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க, ஹக் பண்ணிப்பாங்க, கிஸ் பண்ணிப்பாங்க, என்னென்னலாமோ நடக்குமே அப்படின்ற மாதிரி அந்த சினாரியோ தான் உங்களுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குது. பயமாகவும் இருக்குது. டயாங்க்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. டயாங் வந்து எடுக்கவே இல்லை. உங்கள் நம்பரை பிளாக் பண்ணிட்டே வச்சிட்டாரு. அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப லேட் நைட்டாக தான் வந்து டயாங் வந்து வீட்டுக்கு வராரு. ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து வராரு. அதை பார்க்குறீங்க. அதை பார்த்ததுமே அவருக்கு புரிஞ்சிருச்சு, நீங்கள் சுஜி கூட தான் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. டயாங் வந்து சுஜி கூட தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது. நீங்கள் அவனை பார்க்குறீங்க. இன்னும் எதுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா, போகிறாரு. பட் ஆனால் நீங்கள் வந்து டயாங் முன்னாடி போய் நின்றுக்கிறீங்க. எங்கே போயிட்டு வரீங்க? நான் எங்கே போனால் உனக்கு என்னடி? என்ன தள்ளு, குழந்தை தூங்கிட்டு இருக்கா தெரில, நான் படுக்க வைக்கணும் அப்படின்னு அவர் பெட்டுக்கு போய் பேபியை வந்து பெட்டில் படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு எந்திரிச்சு நிற்கிறாரு. பட் நீங்கள் சடனாக வந்து டயாங் வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ப்ளீஸ் மாமா, என்னை விட்டு போயிடாத மாமா, எனக்கு நீ மட்டும்தான் மாமா இருக்கேன், நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் மாமா, ப்ளீஸ் மாமா, என்னை விட்டு போயிடாத மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுறீங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இவ இப்படி அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹக் பண்ணது சுத்தமாக டேங்க்கு பிடிக்கவே இல்லை. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க, தள்ளி போடி, இந்த மாதிரிலாம் பண்ணால் வந்து உன் மேலே லவ் வந்துடும், பாசம் வந்துடும், இந்த மயிறு வந்துடும் நினைக்காது, தள்ளுடி. மாட்டேன் மாட்டேன், ப்ளீஸ் மாமா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் மாமா, அதனால தான்மா நான் இந்த மேரேஜ்க்கே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, ப்ளீஸ் மாமா, அவகிட்ட போகாத, அவகிட்ட பேசாத, எனக்கு பயமாக இருக்கு மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, என்னை விட்டு போகாத மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுத்திக்கிட்டே இருக்கீங்க. டயாங்க்கு உங்களை இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் மாதிரி ஒரு லைக் வந்து பரிதாபமாக இருக்குது. கொஞ்சம் மாதிரி ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏன் அப்படின்றது எதுவுமே அவருக்கு வந்து புரியல. போய் படுத்து தொலைப்போ, தேவையில்லாமல் வந்து அழுது சீன் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து உங்களை தள்ளி விட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பேபியை ஹக் பண்ணிட்டு அவரும் படுத்துக்கிறாரு. டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களா அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. அழுதுகிட்டே அப்படியே வந்து லைக் பெட்டில் வந்து படுத்துடுறீங்க. எப்போ நீங்கள் தூங்குனீங்கன்னே உங்களுக்கு தெரில. ஸோ தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் எந்திரிக்கிறீங்க. லைக் ஏதோ சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த சவுண்டு கேட்டுட்டு தான் வந்து நீங்கள் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு போகிறீங்க. யார் அது, யாரோ எக்ஸ்ட்ராவாக பேசுகிற மாதிரி வாய்ஸ் வருதே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறீங்க. போய் பார்த்தா பேபி வந்து ஹீமாவரி வந்து விளையாடிட்டு இருக்காங்க. யார் கூட அப்படின்னா வந்து சுஜி கூட தான் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே செம்ம ஷாக் ஆகுது. அண்ட் டயாங் வந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏய் சுஜி, உனக்கு பிடிச்சதா குக் பண்ணிட்டேன்டி, வா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்து டயாங் அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ வந்து ஸ்வீட்டாக பேசுகிறாரு. உங்களுக்கு வந்து இது ரொம்பவே புதுசாக இருக்குது. லைக் வந்து டயாங்கோட இந்த சைடை பார்க்குறதுக்கு. அதோ வந்துட்டேன் டேட்டே அப்படின்ட்டு அவரு டேட்டேன்னு சொல்லும்போது உங்களுக்கு இன்னமும் கஷ்டமாக இருக்குது. அவங்களும் வந்து பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணுறாரு. லைக் வந்து சுஜி தான் வந்து ஃபீட் பண்ணுறாங்க. டயாங் வந்து ஹாப்பியாக வந்து அட்மையர் பண்ணிட்டு சாப்பிட்ற மாதிரி, லைக் ஒரு லவ்வபுளான ஃபேமிலினா அது இதுதான் அப்படின்ற மாதிரி தான் வந்து வயலுக்கு, அதாவது உங்களுக்கு தெரியுது. பேபியை வந்து அப்படியே லைக் வந்து சேட்டை பண்ணிக்கிட்டு விளையாடிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் உங்களை வந்து பேபி பார்க்குது. அம்மா எந்திரிச்சிட்டிங்களா, குட் மார்னிங் அம்மா அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து சுஜியும் டயாங்கோ வந்து பார்க்குறாங்க உங்களை. ஓ, இவ தான் உன் ஒய்ஃபா அப்படின்ட்டு வந்து உங்களை மேலேயும் கீழேயும் பார்க்குறாங்க. ஏன்னா வந்து நீங்கள் இருக்கிற கோலம் அந்த மாதிரி, தலையெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்குது. அண்ட் ட்ரெஸ் எல்லாம் வந்து லைக் வந்து ரொம்ப வந்து பெருசாக இது மாதிரி தான் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சுஜிக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது. இப்போ தான் உன் ஒய்ஃபாடா
ஐயோ! மானத்த வாங்குறதுக்குன்னே இவ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பா. அறிவு இருக்கா உனக்கு? இப்படிதான் வந்து நிப்பியா? போடி! போ இங்கருந்து. காலங்காத்தால எப்படி வந்து நிக்கிற? இப்படிதான் வருவியா? போ! அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு டயாங்கு. ஏன்டா திட்டுற? பாவம்டா அவ. யாரு அவ தான் பாவமா? நீ வேற ஏன்டி? சும்மா இரு சுஜி. அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கா? ரொம்ப டியர்ஸா வலியுது. கஷ்டமா இருக்கு. அதான் சுஜி நோட்டீஸ் பண்றாங்க. நீங்க அழுதுட்டே தான் அங்கேருந்து போயிருந்திருப்பீங்க. அவங்க ஏன் அழுறாங்கன்னு வந்து நீங்க ஏன் அழுறீங்கன்னு வந்து அவங்களுக்கு தெரியல. டேய். ம். என்னடி? அ மேரேஜ் லைஃப்ல எப்படி போயிட்டுருக்கு? நல்லா ஹாப்பியா தானே இருக்க? ஏன் கேட்குற? இல்ல, அவ அழுதுட்டே போறாடா. என்னாச்சுன்னு போய் பாரு. எதுக்கு அழுகுறா? அவ கிடக்குறா லூசு. அவ எப்ப பார்த்தாலும் இந்த மாரி தான் சீன் போட்டுட்டு இருப்பா. நீ கண்டுக்காத. இல்லடா. என்னதான்டா நடக்குது உங்களுக்குள்ளார? ஹாப்பியா தானே இருக்க? பின்ன ஹாப்பி இல்லாம குழந்தையா? டேய் சொல்லுடா. அவ அழுகுறாடா. என்னடா? அவள அக்செப்ட் பண்ணிட்டல்ல நீ? இல்ல இன்னமும் வந்து கோவமா தான் இருக்கியா? அப்படின்ட்டு கேட்குறாங்க சுஜித்தே கிட்ட. கோவம் இருந்துச்சு தான். பட் ஆனா போக போக எப்போ என் பொண்ணெல்லாம் பொறந்தாலோ அப்போ சரி இதுதான் நம்ம லைஃபு. இவ தான் நம்ம ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவ ஆனா அவள பார்த்தா அப்படி தெரியலையேடா. உண்மைய சொல்றா அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. ஸோ அப்பதான் வந்து லைக் வந்து என்னெல்லாம் நடந்துச்சு. ஸோ எப்படி அவர் வந்து உங்ககிட்ட பிஹேவ் பண்றாரு அப்படின்ற எல்லாமே வந்து டைம் சொல்றாரு. டேய் லூசாடா நீ? ஏன்டா இப்படி வந்து பிஹேவ் பண்ற? பாவம்டா அவ. போய் அவகிட்ட பேசு. போ. ஏதாவது பண்ணிக்க போறாடா. அந்த அளவுக்கெல்லாம் அவளாம் ஒர்த் இல்லடி. நீ வேற ஏன்டி? டேய் சொன்னா கேளுடா. போடா அப்படின்ட்டு டேங்கா துரத்தி விடுறாங்க. டேங்கும் வந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அப்படியே வந்து கையை அறுத்துக்கிட்டு அப்படியே பெட்டில் படுத்து கிடக்குறீங்க. அதை பார்த்ததுமே செம்ம ஷாக் ஆயிடுச்சு டயாங்க்கு. ஒரே பயமாக பதட்டமாக ஆயிடுச்சு. வேக வேகமாக வந்து உங்களை பார்க்குறாரு. ரொம்ப பிளட்டு போயிருக்கு. உடனே உங்களை தூக்கிட்டு வேக வேகமாக ஓடி வராரு கீழே. எதுக்கு ஓடி வரான்? என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேபியை ஹோல்ட் பண்ணிட்டு வந்து பார்க்குறாங்க. நீ பேபியை பார்த்துக்கோடி. நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன். என்னடா ஆச்சு? கையை அறுத்துக்கிட்டாடி. எது? சீக்கிரம் போட அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னா வேகமாக வந்து டேங்கோ வந்து என்ன பண்ணுறாரு உங்களை பின்னாடி சீட்டில் உட்கார வச்சுட்டு அவரும் உட்காந்துக்கிறாரு. இப்போ வந்து சுஜி தான் வந்து காரை டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேகமாக டிரைவ் பண்ணிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கும் ரீச் ஆகிடுறாங்க. உங்களையும் அப்படியே அட்மிட் பண்ணிவிட்டு வெளியில் தான் வந்து இப்போ அப்படியே வந்து ரொம்ப வந்து பதட்டமாக பயத்தோட ரொம்ப டென்ஷனாக டேங் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காரு டயாங்க. இல்லடி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கலடி. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சுஜி. ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சுஜியை ஹக் பண்ணிட்டு தான் வந்து அழுதுட்ருப்பாரு. ஸோ அவங்களும் வந்து கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேபியை ஒரு பக்கத்தில் ஹோல்ட் பண்ணிட்டு டேங் வந்து ஹக் பண்ணிட்டு கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து சுஜியோட ஃபியான்ஸையை வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்து ஒர்க் பண்ணுறாரு. என்னடா இது நம்ம ஆள் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து பார்க்குறாரு. அது வந்து யாருன்னா ஜங்குக்கு தான். என்ன நடக்குதுங்க அப்படின்ற வந்து ஜங்குக்கோட வாய்ஸ் கேட்கும் போது சுஜி பார்க்குறாங்க. ஜங்குக் நீங்கள் என்ன நடக்குதுங்கன்னு நான் கேட்குறேன். யார் இவன்? ஜங்குக் உள்ளார இவனோட ஒய்ஃபுக்கு தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. கொஞ்சம் பார்க்குறீங்களா நீங்கள்? அப்போ தான் ஜங்குக் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கு. ஓஹோ! சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து உள்ளார போய் செக் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதர் டாக்டர்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு அந்த சுச்சுவேஷன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஜங்குக் வெளியில் வராரு. இப்போ வந்து எல்லாம் ஜங்குக் வந்து அங்கே இருக்கிற டேங் சுஜி கிட்ட தான் வராங்க. ஜங்குக் எப்படி இருக்காங்க இப்போ? அவங்க ஓகே தானே? ப்ராப்ளம் எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு கேட்டுகிட்டே இருக்காரு. ரிலாக்ஸ். இப்போ அவங்க நார்மலாக தான் இருக்காங்க. பிளட்டு தான் கொஞ்சம் ஹெவியாக போயிருக்கு. ஸோ அது வந்து ட்ரிப்ஸ் ஏற்றிட்டுருக்கு. பிளட்டும் வந்து ஏற்றிட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் சரியாயிரும். உங்கள் 2 பேருக்குள்ளார என்ன பிரச்சனைன்னு தெரியாது. பட் ஆனால் இந்த மாதிரி திரும்பவும் அவங்க பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ரொம்பவும் வந்து மென்டலாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. ஃபிசிக்கலாகவும் இப்போ அவங்க ஹர்ட் பண்ணியிருக்காங்க. திரும்ப இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா
உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கிளியர் பண்ணிடுங்க எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. சரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு. இட்ஸ் மை டியூட்டி தான், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்லிட்டு சாரி ஜங்குக்கு வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. டேங்க்கு வந்து சரி அதான் சொல்லிட்டாங்கள ஒன்றும் இல்லை சரியா அப்படின்ட்டு வந்து அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து டேங் வந்து டேங் உங்கள் பக்கத்தில் பேபியை வந்து சுஜி தான் வந்து பார்த்துக்கிறாங்க. லைக் சரி பேபி தூங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மடி மேலே தான் வந்து படுக்க வச்சுட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்களும் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. ஒயன் ஒயன் எந்திரிச்சிட்டியாடி? அப்படியே டியர்ஸ் தான் வழியுது. டேங்க பார்க்கவே இல்லை. அவர் உங்கள் ஃபேஸை கட் பண்ணுறாரு. ஏண்டி இப்படி பண்ண? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உனக்கு? இப்படிலாம் பண்ணுவியா? எவ்வளோ பயந்துட தெரியுமாடி? எதுக்கடி இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அவருக்கும் அப்படியே அந்த கண்ணெல்லாம் கலங்குது. ரொம்ப சோகமாக தான் உங்ககிட்ட கேட்குறாரு. பார்க்குறீங்க. எனக்கு என்னன்னா உனக்கு என்ன? அதான் அவள் வந்துட்டால, ஓ போய் அவ கூட சந்தோஷமா இரு. எனக்கு என்னன்னா உனக்கு என்ன அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவருக்கு வந்து புரிஞ்சிருச்சு. ஸோ நான் வந்து டேங் வந்து அவர் அந்த மாதிரி திங்க் பண்ணுறாரு. நான் வந்து அவளை விட்டு போயிடுவேன் போல், அதுக்காக தான் இவள் இப்படி பிஹேவ் பண்ணியிருக்கா. அப்போ தான் அவருக்கு அந்த அந்த நைட்டு வந்து நீங்கள் வந்து கட்டி பிடிச்சிட்டு போகாதன்னு சொன்னது எல்லாமே ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ இதனால தான் வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்ட்டு வந்து டேங்க்கும் புரியுது, அங்கே இருந்த சுஜிக்கும் வந்து புரியுது. சுஜி இப்போ உங்ககிட்ட தான் வராங்க. இதை பாரு ஒயன், உனக்கும் அவனுக்கும் என்ன நடக்குது அப்படின்ட்டு வந்து டேங் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? திரும்பவும் உன் கூடயே சேர்ந்து கல்யாணம் பண்ணிப்பான். என் பொண்ணும் உன் கூட ரொம்ப அட்டாச்ட் ஆகிட்டா. இனி அவள் உன்னை அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவா. அவ்வளோதானே? பிரிஞ்ச நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க. இப்போ சந்தோஷமாக இருங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு வந்து நீங்கள் அவ்வளோ சோகமாக சொல்கிறீங்க. நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்க ஒயன். நாங்கள் வந்து இப்போ வந்து நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். எங்களுக்குள்ளார லவ்வெல்லாம் எப்போ நாங்கள் பிரேக்கப் பண்ணமோ, எப்போ அவன் வந்து உன்னை கல்யாணம் பண்ணானோ அப்போவே வந்து முடிஞ்சு போச்சு. எங்களுக்குள்ளார இருந்தது எல்லாம். அவன் ஒய்ஃப்னா அது நீ மட்டும்தான். நாங்கள் 2 பேரும் சந்திச்சிட்டது ஒரு கோஇன்சிடென்ஸ் தான். வேணும்ன்ட்டே வந்து உன்னோட லைஃப்பில் வந்து உன்னோட புருஷனை உன்கிட்ட வந்து பிரிக்க மாட்டேன் சரியா? நீ கவலைப்படாத. உன் குழந்தைக்கு எப்போவும் நீ மட்டும்தான் அம்மா அப்படின்ட்டு வந்து சுஜி வந்து பேபியை வந்து உங்கள் பக்கத்தில் படுக்க வச்சுட்டு டேங் எந்தவா இருந்தாலும் பேசி முடிவெடுத்துரு, ரொம்ப கொண்டு போகாத, இவ்வளோ தூரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஜங்குக் வந்து வெளியில் தான் நின்றுட்டுருக்காரு. என்னங்க மேடம் பேசி முடிச்சிட்டிங்களா? லைக் உங்களுக்கும் வந்து ரொம்பவும் வந்து கஷ்டமாக இருக்குது. என்னால் வந்து இப்போ இப்படி ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் ஹக் பண்ணிட்டு சுஜி அழறாங்க. சரி சரி அழாத வா அப்படின்னு சொல்லிட்டு கேபினுக்கு அவர் கூப்பிட்டு போய் சுஜியை கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இங்கே வந்து டயாங் தான், அவ்வளோதான் நீ என் மேலே வச்சுருந்த நம்பிக்கையாடி, இவ்வளோ இப்படி தான் நீ என்ன திங்க் பண்ணிகிட்ருக்கியாடி அப்படின்ட்டு டேங்கு. வேற என்ன பண்ண சொல்கிற? கல்யாணம் ஆனதுலேருந்தும் சரி இப்போ வரைக்கும் நீ என்னை வெறுத்துட்டு தானே இருக்க. எப்பயாச்சும் ஒரு தடவை என் மேலே பாசமாக நீ பேசியிருக்கியா? மாமான்னு கூப்பிட்ட கூட அப்படி திட்டுற. வேற என்னை எப்படி எடுத்துக்க சொல்கிற அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தான் அவருக்கு வந்து எல்லாமே புரியுது. நீங்கள் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணியிருக்கீங்க, எல்லாத்துக்குமே காரணம் அவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க்கு புரிய வருது. சாரிடி சாரி, ஆரம்பத்தில் உன்னை பிடிக்கல தான், வெறுத்தந்தான். ஆனால் எப்போ நம்மக்குன்னு ஒரு குழந்த வந்துச்சோ அப்போவே நான் வந்து உன்னை அக்செப்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டி. அதுக்காக நான் திட்டுவேன் தான். நீ பண்ணுறதெல்லாம் வந்து அப்படி தான் இருக்குது, அதனால தான் உன்னை திட்டினேன். ஆனால் அதை நீ இப்படி எடுத்துப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்போ எனக்கு கல்யாணம் ஆச்சோ அப்போவே நான் உனக்கு தாண்டி லாயலாக இருக்கணும்னு முடிவு பண்ணேன். லவ் பண்ணேன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எப்போ உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்போதுலேருந்து உனக்கு லாயலாக தாண்டி இருந்திருக்கேன் இப்போ வரைக்கும். ஆனால் என்னை இவ்வளோ கேவலமாக நான் நினச்சிட்டல. அதுவும் நானும் ஒரு வகையில் காரணம் தான், என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ்.
அப்படின்ட்டு டயாங் வந்து கேட்குறாரு. ஸோ அப்போத்துலேருந்தே வந்து டயாங் உங்கள வந்து திட்டுறது இல்லை, ரொம்ப கேரிங்காக, ரொம்ப லவ்வபுளாக, ரொம்ப லவ் காட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. உங்களுக்கும் வந்து ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது. லைக் வந்து எந்த லைஃப்பை நீங்கள் வந்து ட்ரீமாக வந்து நினச்சிருந்தீங்களோ அது வந்து ரியாலிட்டிக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து போய்க்கிட்டுருக்கு. நீங்கள் சுஜியும் வந்து டயாங்கும் வந்து பேசுறதையே வந்து நிறுத்திட்டாங்க. பார்த்தாலும் பேசிக்கிறது கிடையாது. ஸோ அந்த மாரி தான் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஒரு மாரி கில்ட் ஆகுது. ஸோ நம்மளால தான் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து பிரேக் ஆயிருச்சோ! அப்படின்ற மாரி வந்து இருக்கு. அப்படி ஒரு டைமில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து, நீங்கள் வந்து சுஜிக்கு கால் பண்ணி வர சொல்கிறீங்க. அதே மாரி தான் வந்து டயாங்கையும் வந்து கால் பண்ணி வர சொல்கிறீங்க. சரி நீங்கள் கூப்பிட்டீங்க, ஏதோ திரும்பவும் ஏதோ ப்ராப்ளமா, என்னால் பிரச்சனை வந்துருச்சோன்னு அவங்களுக்கு ஒரு பயம் சுஜிக்கு. ஸோ அவங்களும் வராங்க. அங்கே பார்த்தா ஆல்ரெடி வந்து டயாங் இருக்காரு. அ ஓ அ அவங்களுக்கு வரலாமா, வேண்டாமா அப்படின்ற ஒரு தாட்லேயே அவங்க நின்னுக்கிட்டே இருக்காங்க. சரி நம்ம திரும்ப போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க போகும்போது தான் அத வந்து நீங்க பார்த்துடுறீங்க. நீங்க கூப்பிடுறீங்க சுஜிய. சுஜியும் வந்து தயக்கத்தோடயே தான் வந்து உட்கார்றாங்க. அ அ லைக் உங்க பக்கத்துல. அ "சுஜி, நீங்க டேங்க் பக்கத்துல போய் உட்காருங்க." "அ அ இல்ல, பரவால்ல. நான் இங்கேயே இருக்கேன்." "அட போங்க, நான் உங்க 2 பேர்கிட்டயும் 2 பேர பார்த்தும் பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு அ சொல்றாங்க. டேங்க தான் பார்க்குறாங்க சுஜி. அவரும் வந்து வா அப்படின்ற மாரி தான் தலையாட்டுற மாரி தான் இருக்கு. ஸோ சுஜியும் வந்து பக்கத்துல உட்கார்றாங்க. ஆ நமக்குள்ளார நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் வந்துருச்சு. என்னதும் டயங்கும் கிளியர் ஆயிடுச்சு. ஆனா என்னால உங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரேக்கப் ஆக வேண்டாம். ஸோ எப்பவும் போல நீங்க ஃப்ரெண்ட்ஸாவே இருங்க. அப்படின்ட்டு வந்து நீங்க சொல்றீங்க. நான் நோட்டீஸ் பண்ணேன். நீங்க வந்து ரொம்ப 2 பேருமே வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாரி தான் பிஹேவ் பண்றீங்க. என்னால வந்து உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆக வேண்டாம். அதுக்காக தான் வந்து நான் உங்க 2 பேரையுமே வர சொன்னேன் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. அ இல்ல அது செட் ஆகாது. அ எங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தெரியும். அது பாஸ்ட்டு. இப்போ இது ப்ரெசண்ட்டு. ஸோ நீங்க ஏன் வந்து அப்படியே நினைக்கிறீங்க? நான் வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாரி திரும்ப எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. இப்படி நீங்க பேசிட்டு இருக்கும்போது தான் ஜங்குக் அந்த இடத்துல வராரு. அவர் வந்து நீங்க டயான் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது அவருக்கு செம்ம காண்டாகுது. இவன் பக்கத்துல இவன் எதுக்கு இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கா? அப்படின்ற மாரி தான் வந்து ஜங்குக் வந்து என்ன ஆகுது, சுஜிய பிடிச்சு இழுக்குறாங்க. லைக் வந்து பக்கத்துல வந்து இழுக்குறாங்க. செம்ம ஷாக்கு. "ஜங்குக் என்ன பண்றீங்க? இங்க எதுக்குடி வந்த? இவன் பக்கத்துல எதுக்குடி உட்காந்துட்டு இருக்க? ஆ? என்ன என் கூட வெளில வந்தது போதல்லையா உனக்கு? ஆ? உன்னோட பழைய காதல் அப்படியே மலருதோ?" அப்படின்ற மாரி வந்து செம்மையா வந்து லைக் வந்து லிப்ஸ்ல கடிக்கிறாரு சுஜிய. அடிக்கிறாங்க. "ஜங்குக், ஜங்குக் விட்டுங்க ஜங்குக்." "எதுக்குடி விடணும்? எதுக்கு விடணும்?" "ஐயோ! ஜங்குக் சும்மா இருங்க ஜங்குக். ஜஸ்ட் வந்து நான் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருந்தேன்." "எது ஒய்ஃபா?" அப்படின்ட்டு பார்க்கும்போது தான் அங்க வந்து நீங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. "ஓ ஓ அ அப்படியா?" அ அ டேங்கும் வந்து அது ஏனோ சிரிக்கிறாங்க. ரொம்ப பொசசிவ் போலயே. அ ரொம்ப, ரொம்ப. இவன வச்சுட்டு எப்படிதான் சமாளிக்கிறதுன்னு தெரியல டயங்க. அப்படின்ட்டு வந்து சுஜி சொல்றாங்க. ஸோ அப்படியே வந்து இந்த ஒன் ஷாட் ஹாப்பி எண்டிங்கா இத வந்து முடிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும். அண்ட் இன்ஸ்டா ஐடி, டெலகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதையும் ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அவ்வளோதான். பை பாய். நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட்ல மீட் பண்ணலாம்.